வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 நவம்பர் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை முன்னறிவிப்பு. இலங்கையில் எங்கு திரும்பி பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடாக இருக்கிறது. இலங்கையில் வாழும் மக்கள் எங்கு செல்வது என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்தியாவை போல் மற்ற நாடுகளும் உதவிக்கரம் நீட்டினால் இலங்கையில் வாழும் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு. நேற்று இலங்கையில் மத்திய இலங்கையில் நிலை கொண்டிருந்த டிட்தா புயல் சற்று வடக்கே நகர்ந்து யாழ்ப்பாணத்துக்கு தெற்கு பகுதி இப்போது தென்மேற்கு வங்கக்கடலை இணைக்கும் விதமாக நிலை கொண்டுள்ளது. வரக்கூடிய மணி நேரங்கள் முழுமையாக தென்மேற்கு வங்கக்கடலில் இறங்கி தமிழகம் நோக்கி பயணிக்க இருக்கிறது. இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது செயலிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழகம் சென்றடையும். இந்த நிகழ்வு மேலும் வடக்கு நகரும் பொழுது தாழ்வு மண்டலமாக செயலிழந்து ஆந்திரா செல்லும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக சென்று மேலும் செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் காற்று சுழற்சியாக மீண்டும் தமிழகம் ஊடாக வளிமண்டல சுழற்சியாக அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு இலங்கையை பொறுத்தவரை இன்று முதல் மழையின் தீவிரம் படிப்படியாக குறைய வாய்ப்பது. இன்று மத்திய இலங்கை தெற்கு இலங்கைக்கு இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் தலைமன்னார், புத்தளம், மேலும் சிலாபம் இந்த இடங்களுக்கு மிக கனமழையாக கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்கள் அம்பாறை, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று திரிகோணமலை, முல்லைத்தீவு இந்த இடங்கள்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் மத்திய இலங்கைக்கு வடக்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே இன்று தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கிளிநொச்சி, மேலும் யாழ்ப்பாணம், பரித்துறை இந்த இடங்களாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பரித்துறைக்கு இன்று இரவு நேரங்களில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. நாளை நவம்பர் 30ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்களுக்கு முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. நாளையிலிருந்து மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தெற்கு மாகாணங்கள், கடற்கரையோரங்கள், மேலும் வடக்குள்ள கடற்கரையோரங்கள் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழையாக டிசம்பர் 1ஆம் தேதி. டிசம்பர் 2ஆம் தேதி ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் டிசம்பர் 3ஆம் தேதி படிப்படியாக மழை அதிகரிக்கும். டிசம்பர் 3ஆம் தேதி தெற்கு மாகாணங்களுக்கு பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 3ஆம் தேதியை பொறுத்தவரை டிசம்பர் 4ஆம் தேதி இலங்கையில் மீண்டும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 5, 6, 7, 8 தேதிகள் மீண்டும் படிப்படியாக இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போது இலங்கையில் நிலவிருக்கும் டிட்தா புயல் தமிழகம் ஒட்டியே வடக்கு நோக்கி பயணித்து மீண்டும் செயலிழந்து மீண்டும் தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி வளிமண்டல சுழற்சியாக அரபிக்கடலில் செல்லும் என்பதால் மீண்டும் கிழக்கு காற்றை ஈர்க்கும் என்பதால் மீண்டும் டிசம்பர் 2ஆம் தேதி முதல் இலங்கையில் மழை படிப்படியாக அதிகரிக்கும். 2ஐ விட 3, 4 தேதிகள் கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்பது. அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கை வந்தடையும் என்பதால் சுமத்ரா தீவிலிருந்து இலங்கை வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது. இதன் காரணமாக மீண்டும் டிசம்பர் 5, 6, 7, 8 தேதிகளில் மீண்டும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது மழை விலகியிருந்தாலும் மீண்டும் டிசம்பர் 2ஆம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை. மேலும் இப்போது மத்திய இலங்கை, தெற்கு இலங்கையில் இடைவெளி கிடைக்கும். இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அதே வேளையில் டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்பதால் மீட்பு பணிகள் நடைபெறும் இடத்தில் சிறிது பாதிப்பு இருக்கும் என்றும் இடையூறு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று மத்திய இலங்கை, வட இலங்கையில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். யாழ்ப்பாணம், பத்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார், புத்தளம், மேலும் வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை,
முல்லைத்தீவு இந்த இடங்களெல்லாம் காற்றின் வேகம் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்பது. அதிகபட்சம் 55 முதல் 65 கிலோமீட்டராக இருக்க வாய்ப்பது. நாளை முதல் காற்றின் வேகம் யாழ்ப்பாணம், பரித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு மட்டுமே காற்றின் வேகம் சற்று தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பது. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் படிப்படியாக தரைக்காற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்கவும் வரும் நாட்கள் இன்று நவம்பர் 29, 30, டிசம்பர் 1ஆம் தேதி வரை மீனவர்களுக்கு மீன்பிடிக்கவும் சற்று சவாலாக இருக்க வாய்ப்பது. டிசம்பர் 2ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் கடல் அலையும் சற்று சீக்கிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. இன்று நவம்பர் 29, நாளை 30, டிசம்பர் 1ஆம் தேதி வரை கடல் அலையும் சற்று சீக்கிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். இலங்கை மக்களுக்காக பிரார்த்திப்போம். விரைவில் மீண்டு வர வேண்டும் என்று. நன்றி, வணக்கம்.